ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்க்கிள் ஆஃப் லவ்வோட 4th பாட்டு பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பாட்டில் நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிய வருது. டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இவர் ரொம்ப வீக்காக இருக்காங்க, உங்கள் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி, அதனால் இவங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டரும் போகும். ஆனால் நிசானும் அதோட பார்த்துக்கிட்டு இருந்துட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உங்க கூட எப்போ வேணாலும் இருக்கேன், நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் உங்க கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்தவன் டக்குன்னு நீங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என் ஒய்ஃபை நீ எப்படி நீ வந்து மறைச்சி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பதறடிச்சு நிசானத்தை அங்கிட்டு பார்க்க தள்ளி விடுறான். ஏன்னா தைரியம் தான் என் ஒய்ஃபை வந்து இப்படி கூட்டிகிட்டு வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ தயவுசெய்து அவனை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சரி இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்னு சொல்லிட்டு உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பெயின், அதனால தான் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சரியாக பேச மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோ ஏன் உனக்கு என்னாச்சு, ஏன் என் கூட சரியாக பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக வந்தோன்னா நம்ம ஹீரோ அதோட வெளியே எந்திரிச்சு வந்தவன் நிசானை பார்த்து உனக்கும் என் ஒய்ஃபுக்கும் என்ன நடக்குது, உங்களுக்குள்ள என்ன சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நான் ஏன் சொல்லணும், அது உன் ஒய்ஃப்டே கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கும் வந்து அவன் கண்ணத்தில் பார்த்து அரைஞ்சிடான். தேவையில்லாமல் என் ஒய்ஃப் பின்னாடி சுற்றுறது வேலையே வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மிரட்ட அதுக்கு அவனா சொல்கிறான் உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க, ஏன்னா எனக்கும் அவளுக்கு நிறைய சீக்ரெட் இருக்குது, கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் அழிக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிசான்னு மிரட்ட நம்ம ஹீரோவும் கழுத்தை பிடிச்சி என்கிட்ட கமாண்டர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க நாய் நீ நான் என்னைய மிரட்டுறா, தேவையில்லாமல் என் விஷயத்தை தலையிடாத, உனக்கு தான் லாஸ்ட் வார்னிங், இனிமேல் என் ஒய்ஃபு பக்கத்தில் உன்னை பார்த்தேன் அவ்வளோதான் கண்ட இடத்துல சுற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் மிரட்டிட்டு அதோட வரான். நம்ம ஹீரோயின் அப்படி தூங்குற மாதிரி அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் வந்து தொட்டு பார்த்துட்டு உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லைண்டா நீ என்னட்ட சொல்ல வேண்டியதுனா நான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆப்பிள்லாம் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ரெண்டு பேரும் லவ்வர், நம்மளுக்குள்ள கண்டிப்பாக எந்த ஒரு ஒளிவு முறையுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயின் ஆமாம் அதைத்தான் நானும் சொல்கிறேன், நம்மளுக்குள்ள எந்த ஒரு சீக்ரெட்டும் இருக்கக்கூடாதுன்ட்டு. நம்ம ஹீரோ சொல்கிறான் நம்மளுக்குள்ள எந்த ஒரு சீக்ரெட்டும் இல்லை, அப்படியே இருந்தாலும் அது என் வேலை சம்மந்தமாக தான் இருக்குமோ இல்லையா, அது என்னால் உன்ட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் அம்மாம்மா நீங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் கவர்னர் நான் மேடு தானே அப்படிங்கிற மாதிரி அவளும் கொஞ்சம் விரக்தியாகவே பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு இவள்கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறது, இவளை எப்படி சமாதானப்படுத்துறது, இவன் ஏன் இப்படி மாறிட்டான்னு தெரியலங்கிற மாதிரி அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினா எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி கண்ணை முடிக்கிறா. உன்னை சரி நீ இங்கே இருக்கிற சேஃப் இல்லை, நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மீட் பண்ணுறதுக்காக வரோம். டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் உடனே அவளை டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்களா, அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்தோன்னா அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் மறுபடியும் திரும்ப ரூமுக்கு ஓடி வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். கோவத்தில் அப்படியே அந்த ரிப்போர்ட் பேப்பரை அப்படியே கசக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோவும் தேடி பார்க்குறான். பார்த்தா நிஷான் தான் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு காரில் ஏற போகிறான். அப்போ நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறான் இவளுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது நிஷான் இவ கூட அந்த நைட்டு ஃபுல்லாக தங்கியிருந்தால அப்போ கண்டிப்பாக நிஷானுக்கும் இவளுக்கும் ஏதாவது தப்பான உறவு இருக்குது போல இருக்குது, அதுதான் இந்த குழந்தை போல இருக்குன்னு அவன் நம்ம ஹீரோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவனை வேகமாக கீழே இறங்கி வந்து நம்ம ஹீரோயின் காரில் ஏற போகும்போது டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துறான். நம்ம ஹீரோயினை கைப்பிடிச்சி இழுத்து சொல்கிறான் நீ சொல்லு, உண்மையை சொல்லு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, நான் கேள்விப்பட்டது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் ஆமாம் அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைக்கு அப்பா யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சியாக வரா. நான் அதை உன்ட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா உண்மையை சொல்ல புரியா இல்லையான்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் நிசான் தான் இந்த குழந்தைக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடுறா. அதை கேட்டால் நிசானுமே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை அப்படி டென்ஷன் ஆகி என்ன நீ சொல்கிறதுலாம் உண்மைதானா, நிச்சயமாக அந்த குழந்தைக்கு அவன் தான் அப்பா அவங்க சொன்னோன்னா ஆமாம் அவன் தான் அப்பா, என்னை விடுங்க, நான் இன்னும் அவங்களோட இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவளும் போகிறா. நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான், நீ என் கூட தான் இருக்கணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அழகா தூக்கிட்டு அதோட வீட்டுக்கு வந்துடான். நீ எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, ஏன் இந்த மாதிரி துரோகம் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்க நம்ம ஹீரோயின் யார் துரோகம் பண்ணா, நீங்கள் தான் எனக்கு துரோகம் பண்ணீங்க, எல்லா உண்மையும் நீங்கள் தான் என்கிட்ட வந்து மறைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. நம்ம ஹீரோவை நீ சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ என் குடும்பத்தை அழிச்சா, எனக்கு எல்லாமே நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ கோவத்தில் அவள் கண் எடுத்து காட்டுறான். உன் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தேன், எவ்வளோ அன்பு காட்டினேன், எனக்கே நீ துரோகம் பண்ண, உனக்கு எப்படி மனசு வந்துருச்சு, உன்னை சூட் பண்ணணும் போல தான் இருக்குது, ஆனால் என்னால் முடியலை, ஏன்னா நான் அந்தளவுக்கு உன்னை இப்போ நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சோகத்தில் உட்காந்து டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் ரூமில் உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. எல்லாம் ஒன்னால தான், இது ஓன் குழந்தை தான், ஆனால் அது கூட நான் என்னால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் அப்படி விரக்தியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் வரான். நம்ம ஹீரோ அதோட ரூமுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து நடந்து போச்சு, ஆனால் இதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, இந்த குழந்தை வேண்டாம், நீ நான் மட்டும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் விரக்தியை நீ என்ன சொல்கிறா, நீ நானும் சந்தோஷமாக இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி, ஏன் நீ நானும் உண்மையாக சந்தோஷமாக இல்லையா, நம்மளுக்குள்ள லவ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க
உடனே நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவன் கண்ணத்தில் பார்த்து ஓங்கி எறிஞ்சிட்டு, நிச்சயமாக உனக்கு எனக்கு லவ்வே கிடையாது, நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, உன்னை பழிவாங்க மட்டும் தான் இங்கே வந்திருக்கேன், நீ என்னை விட்டு போடா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கண்ணத்தில் அரைஞ்சிட்டு, என் குடும்பத்தை பழிவாங்கின உடனே நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோவா இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது, என் பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு அப்படிங்கிற மாதிரி சானை கூப்பிட்டோன்னா சான் வரான். அவனா நம்ம ஹீரோ நீ என்ன பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி அவளும் ஓட பார்க்குறா. நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். இந்த குழந்தை வேண்டாம், எனக்கு நீ மட்டும் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மெடிசன் எடுத்து அவள் வாயில் ஊற்ற நம்ம ஹீரோயினா வேண்டாம் ப்ளீஸ் என் குழந்தைய விட்டுட்டு என் குழந்தைய அழிச்சிடாதுன்ட்டு கண்ணீர் விட்டு கதறான். ஆனால் நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். கட்டாயப்படுத்த அந்த மருந்து அவளை கொடுத்தோன்னே நம்ம ஹீரோயின் பாவம் அதை குடிச்சிட்டு கடந்து கதறி அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வழியால் துடிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்குமே கஷ்டமாக இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி மருந்து கொடுக்க வேண்டியதாக போச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் கையில் வச்சிருந்த கோப்பையை அப்படியே கீழே போட்டுட்டு நம்ம ஹீரோயினை வேதனையோட பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் வழியால் துடிச்சு கதறி அழுதுகிட்டு இருக்கா. இதை பார்க்க நம்ம ஹீரோவுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோட அவனை அங்கேருந்து கிளம்பி போயிடான். நம்ம ஹீரோயினுமே என்னால் என் குழந்தைய காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு, என் குழந்தை இப்படி கருவிலேயே அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவளும் அழுதுகிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவுமே உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். குடிச்சிட்டு இப்போ எதுக்காக வந்தா, என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுக்கு என்னையோட இருந்தா, ஏன் எனக்கு துரோகம் பண்ணா, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் புலம்பிக்கிட்டே இருக்கான். ஆனாலும் உன்னை நிச்சயமாக இங்கேருந்து போக விட மாட்டேன், நீ எனக்கு வேணும், நீ இல்லாமல் இருக்கவே முடியாது, என்னால் நான் உன்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் பாவம் குடிச்சிட்டு அப்படியே கிடக்குறான். இப்படியே சில நாட்களே போய்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயினை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவள் கூட இருந்தது, அவள் கூட சந்தோஷமாக இருந்ததுன்ட்டு. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவனை வெறுக்கிறேன், அவனை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நம்ம ஹீரோ டக்குன்னு கத்திக்கிட்டே எழுந்திரிக்கிறான். பார்த்தா எல்லாம் கனவு. ஆனால் சேனு வந்து சார் என்ன சார், ஏன் சார் இப்படியே இருக்கீங்க, வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வந்தோன்னா நம்ம ஹீரோவுமே வந்து செரிஞ்சிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்கு அடுத்த நாள் வரான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படி படுக்கையாக இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு உன் உடம்புலாம் ரொம்ப வீக்காக இருக்குது, அதுக்காக உனக்கு ஸ்பெஷலாக மூலிகைலாம் கொண்டு வந்திருக்கேன், இந்த மெடிசன்லாம் எடுத்துக்க, உனக்கு எந்த மாதிரி சூப் வேணுமோ நானே உனக்கு செஞ்சு தரேன், அப்போ தான் உடம்பு சீக்கிரம் க்யூர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயினா நீ எதுவும் செய்ய வேண்டாம், நீ செஞ்சதெல்லாம் போதும் போதே இங்கே எல்லாத்தையும் இங்கேருந்து அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எல்லாரும் அங்கேருந்து போயிடறாங்க. நம்ம ஹீரோ வந்து அன்பாக பேசலான்னு பாறான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து வெறி பிடிச்ச மாதிரி நீ முதல்ல இங்கேருந்து போகணும், யார் இங்கே கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி அவனை வெளியே பிடிச்சி தள்ளி கதவை சாத்திட்டு நம்ம ஹீரோயினுமே அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நான் சொல்கிறத கேளு ப்ளீஸ், நான் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், என்னை விட்டுட்டு போயிடாது அப்படிங்கிற மாதிரி அவனும் குடிச்சிட்டு இருக்கான். இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவும் பாவம் குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே அப்படியே அந்த ரூம்லேயே முடங்கி போயிட்டா. அவள் எதுக்கும் வெளியே வரதே இல்லை போல இருக்குது. அப்போ தான் ஒரு லெட்ரு வருது. அந்த லெட்டரை வந்து நிசான் தான் அனுப்பியிருக்கான். அதாவது நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம், அந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சரி இங்கேருந்து நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறா. அடுத்த நம்ம ஹீரோ வந்து இவளுக்காக சூப் கொண்டு வரான். பார்த்தா நம்ம ஹீரோயின் ரூம்பில் இல்லை. அதை பார்த்தோன்னா அவன் டென்ஷன் ஆகிறான், எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சிட்டியோட கேட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஆர்டர் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து சிட்டி ஃபுல்லாக அப்படி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நிஷானும் நம்ம ஹீரோயினை அந்த ஊரை விட்டு போகலான்ட்டு ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா திடீர்னு கேட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதை பார்த்துட்டு உடனே நிஷான் இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ பிரச்சனை போல இருக்குது, சரி நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோ நிஷான் வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கிட்டு, அதான் வந்தேன்னு சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு பேரும் இழுத்துக்கிட்டு அதோட வரான். அவன் வந்தவன் நம்ம நிஷான் அடிக்கிறதுக்காக அவனு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான்னு கண்ணை எடுத்து அவன் பக்கம் நம்ம ஹீரோயின் அவன் பக்கம் வந்து கண்ணை நிட்டுறா, நீ முதல்ல என்னைய சுடு அப்படிங்கிற மாதிரி நெத்தி போட்டில் வைக்கிறா. நம்ம ஹீரோயின் அவனை சுட மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு முதல்ல அவனை இங்கேருந்து அனுப்பு, நான் உனக்கு என்ன இங்கேயே இருக்குன்னு தானே, நான் இங்கேயே இருக்கேன், ஆனால் அவனை முதல்ல இங்கேருந்து அனுப்பு, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உன்னை சாணம் அவனை இங்கேருந்து இழுத்துக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறேன். உன்னை சாணம் நம்ம நிசானை இழுத்துக்கிட்டு போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயினை பார்த்து ஏன் உனக்கு இந்த அளவுக்கு என் மேலே வெறுப்பு, நான் என்ன பண்ணேன், உனக்கு வந்து அவனை பிடிச்சிருந்தா நீ எதுக்கு என்னட்ட வந்தா, ஏன் என்னைய மயக்கினா, ஏன் என்னோட இருந்தா இப்படி வாழ்றதுக்கு பேசாமல் என்னை சுட்டே கொன்று அப்படிங்கிற மாதிரி கன் எடுத்து அவள் கையில் கொடுத்தா நம்ம ஹீரோயினா டக்குன்னு எடுத்து நெத்தியில் வந்து ஷூட் பண்ணுறா. பார்த்தா அதில் புல்லட் இல்லை போல இருக்குது. நம்ம ஹீரோவும் சிரிச்சிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு துணிஞ்சிட்டியா, நீங்கள் இந்த அளவுக்கு என்னை வந்து வெறுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் அப்படி அமைதியாக இருந்துட்டு ஆமாம் இந்த ட்ரிப் நீ வந்து தப்பிச்சிட்டா, ஆனால் இதே மாதிரி அடுத்த ட்ரிப்பு நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உனக்கு என்னடி வேணும், எதுக்கடி இந்த மாதிரிலாம் பண்ணுறான்ட்டு தூக்கிட்டு வந்து அவள் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து வலுக்கட்டாயமாக அவளை வந்து கிஸ் கொடுக்க போகிறான். நம்ம ஹீரோயினா நீ விடு, இந்த மாதிரி அளவுக்குலாம் நீ என்று நடந்துக்க கூடாது, உனக்கு அவன் குழந்தை என்ன, நான் உனக்கு குழந்தை தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட வந்து வலுக்கட்டாயமாக நடந்துக்கிட்டு போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா நீ இந்த அளவுக்குலாம் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ என் குடும்பத்தை வந்து கொலை பண்ண வந்தானே, நீ எதுக்கும் துணிஞ்ச வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோ நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஆமாம் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், நிச்சயமாக நீ தான் என் குடும்பத்தை கொலை பண்ண, உன்னை பற்றி எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேப்பர்லாம் எடுத்து போட்டுட்டு நானும் உன்னை பழி வாங்குறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன், என்னை நீ வந்து மேடாக்கி உன் ஆசைக்கு இணங்க வச்சு என்னை இந்த அளவுக்கு நீ அடிமை மாதிரி வச்சுருந்தில்ல,
இனிமேல் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னோன்னா, நீ என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாம், நீ என் குடும்பத்தை மட்டும் இல்லை என் குழந்தையும் கொண்டுட்டா, அது என்னோட குழந்தை மட்டும் இல்லை அது உன்னோட குழந்தை தான் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கு அதிர்ச்சி ஆகுது. நீ என்ன சொல்கிற, உண்மையை சொல்றியா இல்லை பொய் சொல்றியா அப்படின்னு கேட்டோன்னா, நான் ஒன்றும் பொய் சொல்லலாம் உண்மையை தான் சொல்கிறேன், நிச்சயமாக அது உன் குழந்தை தான் சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஏன் என்கிட்ட நீ முதவே சொல்லலைன்னு சொன்னோன்னா, என் குடும்பத்தை அழிக்கும் போது எனக்கு எப்படி வலி இருக்குது, இப்போ உன் குழந்தைன்னு சொன்னால் மட்டும் உனக்கு எவ்வளோ வலிக்குது, ஆனால் நீ என் குடும்பத்தை என் பிள்ளை எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், நிச்சயமாக நான் மன்னிக்கவே மாட்டேன், நான் கண்டிப்பாக உன்னை பழி வாங்கியே தருவேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு பாவம் நம்ம ஹீரோயின் வெறி பிடிச்ச மாதிரி ரெண்டு கடந்து கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே அவன் குழந்தை அழிஞ்சிச்சுட்டு வேதனையில் அப்படியே அவனுமே ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இதுக்கு மேலே உன்னோட நான் சேர்ந்து வாழ விரும்பவே இல்லை, என்னை மன்னிச்சிட்டு நான் ரொம்ப டயர்டாகிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, ரொம்ப நீ என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, நான் வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் கிளிப்பை எடுத்து அப்படியே அவன் நெஞ்சில் குத்திடுற. இதை பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே அதிர்ச்சி ஆகிற. ரொம்ப நீ என்ன பண்ணா, ஏன் அப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி அவனும் துடிச்சு கேட்குறான். அதுக்காக ஹீரோயினா நான் அவங்க கூட வாழ விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துறான். ஆனால் அவளை அவசரமாக ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தோன்னா, பரவாயில்ல இவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நல்ல வேலை சொல்கிறதெல்லாம் அந்த இது குத்தி இருக்குது, ஹார்ட்டில் குத்துனா ரொம்ப பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவை டே நைட்டாக அவளை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு அடுத்த நாள் லைட்டாக முழிப்பு வருது. ஆனால் அவன் மறுபடியும் எல்லாத்தையும் பழசெல்லாம் மறந்துட்டா போல இருக்குது. ஐயோ, இந்த ட்ராமாவில் எத்தனை தடவை தான் அந்த ஹீரோயின் எல்லாத்தையும் மறந்து போவாளா, இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு தடவையாவது நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல. நம்ம ஹீரோயினை அதோட முழிச்சு பார்க்குறோம். நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு மெதுவாக எந்திரி அப்படிங்கிற மாதிரி டச் பண்ண வரான். நீ ஒன்றும் டச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார், நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ருமாங்க நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நான் ருமாங்க இல்லையே நான் முமாங்கல அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறான். ஆனால் இவனுக்கு அப்படி யோசனையா நீ என்ன சொல்கிறான்ட்டு, அம்மா எங்கே எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோக்கும் சரி எல்லாத்தையும் மறந்துட்டாப்புலன்ட்டு, இல்லை உங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் ட்ரிப்பாக வெளியூர் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உன்னதே பிஸ்னஸ் ட்ரிப்பா, அது எப்படி அவர் போவார் நான் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், அதான் நான் இருக்கேன்ட்டு. ஆமாம் நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு. ஆனால் என்ன நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் என் ஹஸ்பண்டை, எனக்கு நான் எதுவுமே ஞாபகம் இல்லையே, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டில் நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு வந்து காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு போல இருக்குது. அதுக்கப்புறம் உன்னை மீட் பண்ணது, லவ் பண்ணது, மேரேஜ் எதுவுமே நான் ஞாபகம் இல்லை போல இருக்குது. நம்ம ஹீரோ உனக்கு சின்ன ஒரு அடிபட்டுச்சு, அதனால தான் நீ எல்லாத்தையும் மறந்துட்டா போல இருக்குது. உன்னோட ஷோல்டரில் பாரு ஒரு குண்டடிப்பட்ட தழும்பும் இருக்கும், அதுவும் இல்லாமல் நீ வந்து ஒரு டேட்டூ போட்டிருப்பா லீஃப் மாதிரி அப்படிங்கிற மாதிரி அது காட்டுறதுக்காக என் பக்கத்தில் வந்து டக்குன்னு தொட வரான். நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவனை அரைஞ்சோன்னே இதெல்லாம் வெளியில் நின்றுட்டு அந்த நிஷான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவனுக்கும் தெரிய வருது, ஆஹா முகாங்க எல்லாத்தையும் மறந்துட்டா போல இருக்குன்ட்டு. அந்த நேரம் பார்த்து சான் வந்தோடனே நிஷான்னு யாருக்கும் தெரியாமல் டாக்டர் மாதிரி அப்படியே அங்கேருந்து போயிடான். அதோட சான் அங்கே வந்தோன்னா நம்ம ஹீரோ வெளியே வர வந்துட்டு, இவன் எல்லாத்தையும் மறந்துட்டா போல இருக்குது, இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, இவன் அப்பா எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா, நம்ம எப்படியாவது எப்படி இதை சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அதுக்கு சான் சொல்கிறான், இதை எத்தனை நாளைக்கு நீங்கள் சமாளிக்க போகிறீங்கன்ட்டு தெரியலை, எத்தனை நாள் இதை சமாளிக்க போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனும் வீட்டுக்கு வந்துட்டு அவன் குழந்தைக்காக அந்த மெமரி டேபிள் வச்சுட்டு, என்னை மன்னிச்சுட்டு நான் செஞ்ச தப்பால் உன்னை வந்து கருவிலையே அழிக்கிற மாதிரி போயிடுச்சு, நானும் பெரிய பாவம் பண்ணிட்டேன், என் குழந்தைய நானே என் கையால் அழிச்சிட்டேன், ஆனால் உங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்குவேன், நம்ம எந்த ஒரு கஷ்டமும் உங்கள் அம்மாவை கொடுக்க மாட்டேன், அதுக்கு நீ தான் எனக்கு வந்து துணையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மாதிரி ஹீரோயினும் ஓரளவு ரிக்கவர் ஆனோன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வரான். அவளும் அப்படி பயந்து இது என்னதுன்னு கேட்டோன்னா, இதான் கவர்மெண்ட்ஸ், இங்கே தான் நீ நானும் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்குறான். நம்ம ஹீரோயினா ஐயோ ரொம்ப வெக்கப்புறா, ஐயோ எல்லாரும் பார்க்குறாங்கட்ட, அதனால என்ன நீ ஒய்ஃப் ஒன்றும் இல்லைவா அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே தூக்கிட்டு உள்ளே வந்து அவளுக்கான பிடிச்ச சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்து அவளை ரொம்ப கேர் எடுத்துக்கிறான். நம்ம ஹீரோயினுமே கொஞ்சம் தயங்கி தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அதனால இவன் சொல்கிறது எதையுமே முழுசாக வந்து நம்ப முடியல. நம்ம ஹீரோயினுமே அடிக்கடி எங்கள் அப்பா எங்கே இல்லாட்டி குன்னார் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே பிஸ்னஸ் விஷயமாக போயிருக்காங்க, நீ கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவளுக்கு ஆஃபீஸ் எல்லாம் வந்து பிச்சு வைக்கிறான். நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு போகும்போது அவன் முகத்தெல்லாம் இவன் தான் வைப் பண்ணி விட்றான். ஆனால் சரி நான் போகிறேன் இங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி அவளை ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறான். நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் சானு கேட்குறான், சார் இது எவ்வளோ நாள் நீடிக்க போகுதுன்னு தெரியலேன்ட்டு. நம்ம ஹீரோவும் தெரியலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஷோல்டரை அப்படி பார்க்குறா. பார்த்தா அதில் அது அவன் சொன்ன மாதிரி டாட்டும் இருக்குது, குணுடிப்பட்ட ஸ்கேரும் இருக்குது. அப்போ இவன் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா, இவன் தான் என் ஹஸ்பண்டா, எங்கள் அப்பா உண்மையிலே பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்காங்களா, ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா டோரை யாரோ நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. இவளும் வந்து ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் நிற்கிறான். ஆனால் என்ன இந்நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா, ஒன்றும் இல்லை நான் இங்கே வந்து படுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். என்னது இங்கே படுக்க போகிறீங்களா, ஐயோ இங்கேலாம் படுக்க வேண்டாம், ஏன்னா எனக்கு முழுசாக அவங்கள நம்ப முடியல, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, நீங்கள் வேணால் வேறு ரூமில் படுங்க
பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவா இல்லை உனக்கு வந்து பாதுகாப்பு வேணும், அதுக்காக நான் இங்கேயே படுத்துக்கிறேன், சும்மா நான் கீழே படுத்துக்கிறேன்னு அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லிட்டு அப்படி ரூமுக்குள்ளே வரான். நம்ம ஹீரோயின் இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கதவு சாத்த போகிறா. பார்த்தா அவன் காலில் அடிச்சிருது. அவனை ஐயோ வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அவனை ஆக்ட் பண்ண நம்ம ஹீரோயின் ஐயோ அடிபட்டுருச்சான்ட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கபோர்டு உள்ள பில்லோ பெட்ஷீட் எடுத்துகிட்டு அவனு இந்த தரையிலே நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் என்னது நீங்கள் தரையில் படுக்க போகிறீங்களாண்டு, ஏன் உனக்கு வேணால் நான் பெட்டிலேயே அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் இல்லை நான் அது சொல்லலை, வேறு ரூமில் ஏதாவது படுத்துக்கலாம்ல அதுக்காக சொன்னேன். இல்லை பரவாயில்ல நான் இங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே தரையிலே படுத்து கிடக்கிறான். நம்ம ஹீரோயினை அப்படியே அவனே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஹீரோ கேட்குறான் ஏன் உனக்கு இன்னும் தூக்கம் வரலையான்ட்டு. நம்ம ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது, நாளைக்கு நம்ம ஷாப்பிங் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ கண்டிப்பாக என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அடுத்து நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு வெளியே வரோம். அப்போ நம்ம ஹீரோயினும் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே குணாரும் ஏதோ வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் அவளும் கவனிக்கிறா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு முகாங்குமா உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னதான் ஹாங்கோட நிற்கிறாங்களா, எப்படி ஹாங்கோட நிற்கிறாங்க அப்படின்ட்டு அவளும் நான் அவங்களுக்கு தெரியாமல் அப்படி ஒளிஞ்சு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்காக நிறைய ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறான். இவளுக்கு ஏதோ சூஸ் பண்ணுறேன்னே தெரியல. ஆனால் நம்ம ஹீரோவும் சொல்கிறான் நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ட்ரையல் ரூமில் போய் இதை செக் பண்ணி பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ட்ரையல் ரூமில் போட்டு பார்க்குறதுக்காக எடுத்துகிட்டு போகிறா. இதெல்லாம் அந்த குணாரும் வெளியே நின்று பார்த்துக்கிட்டே நிற்கிறா. ஆனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோ இல்லாத தெரிஞ்சுக்கிட்டு அவளும் வேகமாக வரா. ட்ரையல் ரூம் பக்கத்தில் நின்று முகாங் உங்களுக்கு உண்மை தெரியுமா, இந்த ஹாங்கோடையா நீங்கள் இருக்கீங்க, அவன் பொல்லாதவன் இல்லை, அவன் தான் நம்ம ஃபேமிலி அழிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீக்கி பார்த்தா உள்ளே நிற்கிறது நம்ம ஹீரோ தான். அதாவது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம குணார் வந்து வெளியே நின்று பார்க்குறத நம்ம ஹீரோவும் கவனிச்சிருப்பான். அதனால் அவளை வெளியில் உள்ள ட்ரையல் ரூமில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் அவளை உள்ளே அனுப்பியிருப்பான் போல இருக்குது. அதோட தான் இவன் நின்றுப்பான் அந்த இடத்துல, இவனும் சாணும். நம்ம குணாரும் பார்த்துட்டு ஓடி போவா டக்குன்னு சாணம் அவளை அடிச்சுட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுவான். இதெல்லாம் தெரியாத நம்ம ஹீரோயினும் அதோட அந்த ட்ரெஸ் ரெண்டுமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் ஓகே உனக்கு பிடிச்சிருந்தா எது வேணாலும் எடுத்துக்கண்டு அதை கூட்டிகிட்டு வரான். அவளுக்கு பிடிச்சமான சாப்பாடெலாம் வாங்கி கொடுக்குறான், இவளுக்கு பிடிச்சமான ஸ்டோரிலாம் சொல்கிறான். அப்படியே அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி ஃபுல்லாக ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அப்படியே ஒவ்வொன்றா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வாயில் தீயை ஊதுவாங்கள்ல அந்த வேடிக்கை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே என்னென்னு தெரியல நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஏதோ ஒரு ஞாபகம் வந்த மாதிரி அப்படியே பயந்துட்டு அவள் தலையில் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வர மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் பயந்ததை பார்த்து நம்ம ஹீரோயின் என்னாச்சுட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது வீட்டுக்கு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா நம்ம ஹீரோ வா போயிடலாம் அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படி திரும்புகிறான். அங்கே வேடிக்கை காட்டிக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை குத்த வர நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு விளைக்கிறான். அந்த கையில் வந்து அந்த கத்தி பட்டுருது. அதனால நம்ம ஹீரோக்கு லைட்டாக காயம் பட்டோன்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பயந்துராயோ இது என்னாச்சுன்ட்டு. ஆனால் அங்குள்ள சான் வந்து அவனை பிடிக்கிறதுக்காக வர அவனும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடான். இது பண்ணது யாருன்னு தெரியல. நம்ம ஹீரோயினை ரொம்ப பயந்துரா. ஐயோ ஹாங்க உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டு அவள் பயந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ கையிலெல்லாம் கட்டுப்பட்டு நம்ம ஹீரோயின் ஹாங்க உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஃபோன் ஊற்றுனோன்னா ரெண்டா ரொம்ப ஒரு மாதிரி உடம்பெல்லாம் குளிர மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் குளிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த போர்வை எடுத்து அவனும் போத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினியா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீவர் ஆண்டு அவளும் தொட்டு போக்குறா. இல்லை உடம்புலாம் நார்மலாக தானே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஒன்றும் இல்லை நைட்டு ஃபுல்லாக நான் தரையில் படுத்துக்கிறதுனால அதனாலே என்னமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல நம்ம ஹீரோயின் அப்போனா இன்றைக்கி நீங்கள் இங்கேயே படுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கும் ரொம்ப குசி தாங்க முடியல. பெட்லேயே படுத்துக்குவா அப்படின்னு அவனை ஆசையாக படுக்க நம்ம ஹீரோயினா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ பெல்லு மாதிரி ஒரு லைனை போட்டு விட்டு இந்த ரோப்பை தாண்டி நீங்களும் வர வேண்டாம் நானும் வர வேண்டாங்கிற மாதிரி அவளும் படுத்துறா. இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் ஏன் உனக்கு ஒன்றும் என் மேலே நம்பிக்கை வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எனக்கு பயமாகவும் இருக்கும், இன்னும் எங்கள் அப்பாவும் வரல குணாரும் வரல, அதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து எந்திரிச்சு வந்தோன்னா நம்ம ஹீரோவும் அதோட தூங்கணுன்னா எந்திரிச்சு இந்த குணாரை பார்க்க வரான். வந்துட்டு நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா குணார் ஆமாம் நீ தானே என் ஃபேமிலி எல்லாத்தையும் பழி வாங்கினா எனக்கு நல்லாவே தெரியும். அந்த குணார் பொண்ணும் சொல்லுது சின்ன வயசுலேருந்தே நான் அந்த வீட்டில் தான் வளர்ந்தேன், என்னை ஒரு சிஸ்டர் மாதிரி தான் முகாமும் பார்த்துருந்தாங்க. அன்றைக்கி கல்யாணம் அன்னைக்கிட்டு நான் லைட்டு எடுத்துக்கிட்டு அந்த மேடைக்கு வரும்போது அப்போ மனக்குளத்தில் இருக்கிற நீ தான் அந்த பாம்பை வெடிக்க வச்சு நான் நல்லா கவனித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்னது நான் வெடிக்க வச்சு நான் என்னைய பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவ்வளோ நான் உன் ஃபேஸை பார்க்கல எனக்கு சரியாக தெரியல, ஆனால் நீ போட்டிருந்த ரிங்கை நான் பார்த்தேன்,
அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்னது ரிங்கா அப்படிங்கிற மாதிரி அவனு கேட்குறான். ஆமாம் நான் ரிங்கு பார்த்தேன், உன்னோட மனக்கோலக்கத்தில் அந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தேன், நீ பாம்பு வெடிச்சோன்னு கத்திட்டு நான் சொல்லலான்னு வரதுக்குள்ளே எல்லாமே நடந்து போச்சு, என் குடும்பமே அழிஞ்சிருச்சு, ஆனால் நான் எப்படியோ பொழைச்சிட்டேன், ஆனால் முகாங் வந்து உயிரோடு இருக்குது எனக்கு தெரியவே தெரியாது, இப்போ தான் பார்த்துக்கிறேன், நீ தான் கொலகாரன் அப்படிங்கிற மாதிரி அந்த குணாரும் சொன்னோன்னா நம்ம ஹீரோ நான் இந்த 3 வருஷமாக இதுக்கான விடை தெரியாமல் நான் குழப்பிங்கிட்டு இருந்தேன், இப்போ தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரியுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அன்றைக்கி ஆக்சுவலாக இவங்க பாம்பு வச்சது உண்மை தான், ஆனால் இவங்க வெடிக்கலை போல் இருக்குது. அங்கே சான்னு சொல்கிறான், சார் உங்கள் குடும்பத்தை பழி வாங்கினவங்களுக்கு இதான் பழி வாங்க வேண்டிய சார் சரியான நேரம், இன்னும் 5 நிமிஷத்துல பாம்பு வெடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லை வேண்டாம் அதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆஃப் பண்ணுறதுக்காக திரும்பி வரும்போது அந்த பாம்பு வெடிச்சிடும். அப்போ தான் சான்னு சொல்கிறான், ஒரு வேளை தவறுதெல்லாம் அந்த பாம்பு வெடிச்சிருச்சு போல் அப்படின்ட்டு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து வேற ஒருத்தன் பண்ணியிருக்கான்னு இப்போ தான் தெரிய வருது. ஏன்னா அந்த பாம்பை வந்து வெடிக்க வச்சவன் கண்டிப்பாக அவனுக்கு இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சவனாக தான் இருக்கான். அப்போ அவன் நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கான், அவன் யார் என்னன்னு கண்டுபிடிச்சா தான் இதுக்கான உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, நான் சானு கண்டிப்பாக அது யார் என்னன்னு விசாரிக்கலாம் சார், இந்த குணாரை வந்து அந்த ரிங்க்கு மட்டும் பார்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, அவள் சொன்ன அடையாளத்தை வச்சு நானும் ட்ராயிங் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சான்ஸ் வரான். அதோட சானு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கான், அப்போனா அவங்கள வேணும்னாலும் இந்த குடும்பத்தையும் உங்களையும் பழி வாங்குறதுக்காகத்தான் இதில் ஒருத்தன் பண்ணியிருப்பான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதோட நம்ம ஹீரோவும் ஆமாம் யாரோ ஒருத்தன் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கான், அவன் யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய்.